சோழர்களின் குலதெய்வமாக வழிபடக்கூடிய குழுமாய் அம்மன் கோவிலில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான குட்டி குடித்தல் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் இதில் தேர் இழுப்பதில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக திருச்சி புத்தூர் மந்தை பரபரப்பாக காணப்படுகிறது. இதுகுறித்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி தலைமையில் ஏராளமான போலீசார் தற்போது சம்பவத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோவிந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கோவிந்த், என்ன நடந்தது? உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யுங்க. நவீனா, திருச்சி புத்தூர் பகுதியில் புலுமாயி அம்மன் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலின் குட்டிக்குடி திருவிழா என்பது சிறப்பு வாய்ந்ததாகும். சோழர்களின் குலை தெய்வமாக வழிபடக்கூடிய இந்த கோவிலானது 1000 வருடம் பழமையான கோவிலாகும். இந்த கோவிலின் ஒவ்வொரு வருடமும் குட்டிக்குடி திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த குட்டிக்குடி திருவிழாவின் போது மருளாளி 1000க்கும் மேற்பட்ட ஆடுகளை குட்டி குடிப்பார். இதுதான் இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த விழாவானது ஒரு வார காலமாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஒவ்வொரு நிகழ்வுமாக நடைபெறும். அந்த ஒவ்வொரு நிகழ்வும் தேர் இழுத்தல், ஆடு வெட்டுதல், மருளாளியை தூக்குதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை ஒவ்வொரு சமூகத்தினரும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பணிகளை செய்வார்கள். ஒன்றுபட்டு இந்த விழாவானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது குட்டிக்குடி திருவிழா நிறைவடைந்து இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இறுதி கட்டமாக மருளாளி மற்றும் அந்த சப்பரம், அதாவது தேரானது ஒவ்வொரு வீதியாக இழுத்து செல்லப்படும். அந்த தேரை இழுப்பதற்கென ஒரு சமூகத்தினர் வருடமாக பாரம்பரியமாக இழுத்து வருகின்றனர். அதனை எதிர்த்தும் அவர்கள் அந்த தேரை இழுக்க கூடாது என மாற்று சமூகத்தினர் இரு தரப்பினரும் இடையே வாக்குவாதம் மோதலாக ஏற்பட்டது. இந்த மோதல் காரணமாக இந்த பகுதி முழுவதும் தற்போது ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. தற்போது வரை ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பக்தர்களும் இது கோவிலுக்கு வருகை தந்த நிலையிலே இருக்கின்றனர். இருப்பினும் தேரானது ஒவ்வொரு வீதியாக வலம் வரக்கூடிய நிலையில் தற்போது அந்த தேரை ஒரு சமூகத்தினர் இழுக்கக்கூடாது, காலமாக ஏற்பட்ட இந்த விஷயமானது மாற்றி அமைத்து தற்போது வேறு சமூகத்தினர் இழுக்கலாம் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது மோதலாக மாறி இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் தான் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் இவ்விடத்தில் குமிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இரு தரப்பினரும் இடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னரே தற்போது அந்த தேரானது ஒவ்வொரு வீதியாக வலம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி கோவிந்த்.